வெல்கம் டு மை சேனல் சோர் பர்பஸ் இன் ஜேர்னி. இன்னைக்கு ஒரு யோகியின் சுயசரிதத்திலிருந்து 16வது அத்தியாயம். டாபிக் கோள்களை தந்திரத்தால் வெற்றி கொள்வது எப்படின்னு பார்க்கலாம். முகுந்தா, நீ ஏன் ஜோதிட வழியில் உன்னை வாங்கி கொள்ளக்கூடாது? வாங்கணுமா குருதேவா? எனக்கு தான் ஜோதிடத்தில் நம்பிக்கையே இல்லையே. நம்பிக்கை உண்டோ இல்லையோ என்ன கேள்வி கேட்கல. நான் எந்த விஷயத்திலையும் ஒருவர் கொள்ள வேண்டிய விஞ்ஞான பூர்வமான மனோபாவம் அது உண்மையா என்பதுதான். புவியீர்ப்பு சக்தியின் விதி நியூட்டனுக்கு பிறகு எப்படி இயங்கியதோ அதே திறத்துடன் தான் முன்னாலும் இயங்கி வந்தது. மனிதனுடைய நம்பிக்கையை பெற்றுதான் பிரபஞ்சத்தின் விதிகள் செயல்பட வேண்டுமெனில் பிரபஞ்சம் ஒரே குழப்பமாக தான் இருக்கும். போலிகள் புராதன வானவியல் அறிவை இந்த இழிநிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஜோதிடம் கணக்கியலின்படியும் தத்துவ சாஸ்திரத்தின்படியும் ரொம்ப கூறிய அறிவுடையவர்களால் மட்டும்தான் கிரகித்து கொள்ளக்கூடிய அளவு ரொம்ப பெரிது. மூடர்கள் கோள்நிலைகளை சரியாக ஆராயாம அங்க உள்ள எழுத்திற்கு பதிலாக கிறுக்கலை பார்ப்பது என்பது குறைபாடுள்ள இந்த உலகத்துல எதிர்பார்க்கப்பட வேண்டியதுதான். ஞானிகளிடம் உள்ள ஞானத்தை புறக்கணிக்கவே கூடாது. படைப்பின் எல்லா பாகங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒன்றை ஒன்று பாதிப்பாதை அமைந்திருக்கிறது. பிரபஞ்சத்தின் சமநிலைப்பட்ட சீரமைப்பு பரஸ்பர பரிமாற்றத்தில்தான் வேரூண்டி இருக்கிறதுன்னு என் குருதேவர் தொடர்ந்தார். மனிதனுக்குரிய என்ற நிலையில் இருவித சக்திகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலாவது, அவனுள்ளே மண், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் ஆகிய இவைகளின் சேர்க்கையினால ஏற்படும் கொந்தளிப்புகள். இரண்டாவது, வெளியிலுள்ள இயற்கையின் பிரிவு சக்தி. மனிதன் தன் நிலையற்ற தன்மையினால அவதிப்படும் காலம் வர அவன் விண்ணுலக மற்றும் மண்ணுலகத்தின் எண்ணற்ற மாறுதல்களினால பாதிக்கப்படுறாங்க. ஜோதிட சாஸ்திரம் மனிதன் கோள்களின் புற தூண்டுதலுக்கு எப்படி ஈடு கொடுக்கிறான் என்பதை பற்றி கூறியது. கோள்கள் வேண்டுமென்றே இரக்கமோ அல்லது வெறுப்போ கொள்றதில்லை. அவை வெறுமனே நேர்முக அல்லது எதிர்முக கதிரியக்கங்களை வீசுகின்றன. அவை தாமாகவே மனிதர்களுக்கு நன்மையோ தீமையோ செய்கிறதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் கடந்த காலத்தில் செயல்பட வைத்துள்ள காரண காரிய சமநிலைகளின் வெளிப்படையான இயக்கத்திற்கு அந்த விண்மீன்கள் ஒரு விதிமுறையான பாதையை அளிக்கிறது. இப்போ ஒரு குழந்தை அதனுடைய கர்ம வினைக்கேற்றபடி தான் விண்கதிர்கள் கணக்காக பொருந்தியிருக்கு. அந்த நாளில் அதே நேரத்தில் பிறக்குது. அதனுடைய ஜாதகம் அதனுடைய மாற்ற முடியாத கடந்த காலத்தையும் அதற்கு ஏற்படக்கூடிய வருங்கால விளைவுகளையும் வெளியிடும் ஒரு சவாலான சித்திரம். ஆனால் பிறந்த நேரத்தில் குறித்த ஜாதகத்தை உள்ளுணர்வு உள்ள ஞானம் படைத்த சிலரால் தான் சரியாக சொல்ல முடியும். அது ரொம்பவும் குறைவு. ஒரு மனிதன் பிறக்கும் நேரத்தில் வானவெளியில் வெளிப்படும் தெளிவான செய்தி விதியை, அதாவது கடந்த காலத்தின் நன்மை தீமைகளின் விளைவை வலியுறுத்துவதற்கு ஏற்படுவது இல்லாம எல்லாருக்குமே பொதுவான அடிமைத்தனத்திலிருந்து தப்பித்து கொள்ள அவருடைய மனோசக்தியை தூண்டதான் அது ஏற்படுது. அவன் செய்ததை அவனால் அழிக்க முடியும். அவனை தவிர வேறு யாராலும் அவருடைய வாழ்க்கையில இப்போது அனுபவித்து வரும் பாதிப்புகளின் காரணத்தை தூண்டி விடுவது இல்லை. இது எல்லாமே முதலாவதாக அவருடைய செயல்களினாலேயே உண்டாக்கப்பட்டவை என்பதனாலோ எந்த கிரகத்தின் பாதிப்புக்கும் உட்படாத ஆன்மீக செல்வங்கள் அவன் கைவசம் இருப்பதனாலும் அவன் எந்த வரையறையையும் கடக்க முடியும். ஜோதிடன் கொண்ட குருட்டு நம்பிக்கையுடன் கூடிய பயம் ஒருவனை இயந்திரத்தனமான வழிகாட்டுதலுக்கு அடிமைப்பட்டு அதனையே சார்ந்திருக்கும் இயந்திரமாக்கி விடுது. புத்திசாலியான மனிதன் தன் கோள்களை, அதாவது அவனது இறந்த காலத்தை தோற்கடித்து விடுறான். அவன் தன் விசுவாசத்தை படைப்புகளிலிருந்து படைத்தவனுக்கு மாற்றி விடுறான். அது எவ்வளவு ஆத்மாவுடன் உள்ள தன் ஐக்கியத்தை உணர்ந்து கொள்கிறானோ அவ்வளவு பொருட்களினால அவன் மேல் ஆதிக்கம் செலுத்தப்படுவது குறையும். ஆன்மா என்றுமே சுதந்திரமானது. அதற்கு பிறப்பு கிடையாதையால் இறப்பும் இல்லை. அதை கோள்களால் கட்டுப்பாட்டிற்கு உட்படுத்தவும் முடியாது.
மனிதன் ஓர் ஆன்மா மற்றும் உடல் அவனுக்கு இருக்கிறது. தான் யார் என்பதை அவன் சரியான முறையில் உணர்கிற போது அவன் எல்லா கட்டாயத்தன்மையையும் பின்தள்ளி விடுறான். அவன் ஆன்மீக மறதியின் சாதாரண நிலையில குழம்பி இருக்கும் வரை சூழ்நிலை விதையின் சூக்ஷ்மமான தடைகள் தான் அவனுக்கு தெரியும். இறைவன் இணக்கமானவன். தன்னை அவனுடன் இணைத்து கொள்ளும் பக்தன் ஒருபோதும் குழப்பமான காரியங்களையும் செய்ய மாட்டான். அவனுடைய செயல்கள் சரியானவையாகவும் இயற்கையாகவும் ஜோதிட விதியுடன் ஒன்றிய நேரங்களில் அமையும். ஆழ்ந்த பிரார்த்தனை, தியானம் இவைகளுக்கு பிறகு அவன் தன் தெய்வீக உணர்வுடன் தொடர்பு கொள்கிறான். உள்முகமான பாதுகாப்பை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. அப்படின்னா அன்பான குருதேவா, ஏன் என்னை ஒரு ஜோதிட வலையிலே அணியும்படி சொல்றீங்க? நான் வெகு நேர மௌனத்திற்கு பிறகு இந்த கேள்வியை கேட்க துணிந்தேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் மேன்மையான விளக்கத்தை எனக்கு புதியதான கருத்துக்கள் கொண்டது. புரிந்து கொண்டு கிரகித்து கொள்ள முயன்று கொண்டிருந்தேன். ஒரு பயணி தான் சேர வேண்டிய இடத்திற்கு சென்ற பிறகுதான் அவன் வரைபடத்தை எரிந்து விடுவதை சரின்னு சொல்ல முடியும். பயணத்தின் பொழுது வசதியான குறுக்கு வழிகளின் அனுகூலத்தை அவன் ஏற்கிறான். புராதன ரிஷிகள் மனிதன் மாயையில் ஊழலும் காலத்தை குறைப்பதற்கு அநேக வழிகளை கண்டுபிடித்தனர். கர்ம வினையின் விதியில சில இயந்திர கதியிலான அம்சங்களை ஞானத்தின் விரல்களால சாமர்த்தியமாக சரி செய்து கொள்ள முடியும். மனிதனின் எல்லா துன்பங்களும் பொதுவான சட்டத்திட்டத்தை எப்படி மீறுவதனாலும் உண்டாகின்றன. சமய நூல்கள் மனிதன் இயற்கை விதிகளை பின்பற்றுவதோடு தெய்வீகத்தின் எல்லாம் வல்ல தன்மையை அலட்சியம் செய்யக்கூடாதென போதிக்குது. அவனே இறைவனே, நான் உன்னை தான் நம்பியிருக்கிறேன். நீ என்னை காப்பாற்ற முடியும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நானும் நான் செய்த தவற்றை திருத்த என்னால் முடிந்ததை செய்கிறேன் என சொல்லணும். நம்ம அநேக வழியில பிரார்த்தனை மூலம், மன வலிமை மூலம், யோக தியானத்தின் மூலமோ, ஞானிகளை கலந்து ஆலோசிப்பதன் மூலமோ, ஜோதிட கணங்களை உபயோகிப்பதன் மூலமோ சென்ற காலத்திய தவறுகளின் தீய விளைவுகள் குறைக்கப்படலான்னு நீக்கவும் படலாம். எப்படி ஒரு வீட்டில் மின்னலின் அதிர்ச்சியை தாங்குவதற்காக செப்புக்கட்டைகள் பொருத்தப்படுறதோ அதே போலதான் உடற்கோயிலும் சில முயற்சிகளாலும் பாதுகாக்கப்பட முடியும். மின்சாரம் மற்றும் காந்த கதிரியக்கங்கள் இடையராது உலகத்தை வலம் வந்த வண்ணம் இருக்குது. அவை மனித உடலை நல்ல விதமாகவோ தீய விதமாகவோ பாதிக்கின்றது. யுகங்களுக்கு முன்னே நமது ரிஷிகள் சூக்ஷ்மமான பிரபஞ்ச பாதிப்புகளின் விபரீத பலன்களுடன் எதிர்த்து போராடும் பிரச்சனையை பற்றி யோசிக்கிறாங்க. ரிஷிகள் பரிசுத்தமான உலோகங்கள் ஒரு சூக்ஷ்ம ஒளியை வெளியிடுவதாகவும் அந்த ஒளி கிரகங்களின் தீய இழப்புகளை அதிக சக்தியுடன் தடை செய்கிறதெனவும் பார்க்குறாங்க. சில தாவர வகைகளின் சேர்க்கை கூட உதவுவதாக தெரிந்தது. எல்லாவற்றையும் விட மிகுந்த பலனளிப்பவை குறைபாடற்ற 2 காராட்டுகளுக்கு குறையாத மணிக்கற்கள் ஆகும். ஜோதிடத்தின் வருமுன் காக்கும் நடைமுறை உபயோகங்கள் தான். இந்தியாவை தவிர வெளிநாடுகளில் தீவிரமாக பயிலப்படல இது ஜோதிடம் கொஞ்சம் சிறிதளவு தெரிந்த ஒரே விஷயம் என்னன்னா, மணிக்கற்கள் பதித்த சரியான நகைகளோ உலோகங்களோ மற்றும் தாவர தயாரிப்புகளோ வேண்டிய எடை பெறும் வரை தயார் செய்யப்பட்டு அந்த குணப்படுத்தக்கூடிய பொருள் உடலின் மேம்படும்படியாக தோலுக்கு அடுத்து அணியப்பட்டாலொழிய அவைகளுக்கு மதிப்பு எதுவுமே இல்லை. இப்போ ராசி கற்களோட மோதிரம்லாம் போடுறாங்கல்ல, அதான். ஐயா, நான் தங்கள் யோசனைப்படி வளையல் ஒன்றை வாங்குறேன். இந்த ஒரு கோளை தோற்கடிக்குன்னா என்ற எண்ணம் என் ஆவலை தூண்டுது. சாதாரணமாக தங்கம், வெள்ளி, தாமிரம் கலந்த கங்கணம் ஒன்று பயன்படுத்த வேண்டும் என்பது என் யோசனை. ஒரு விசேஷ காரணத்திற்காக வெள்ளியும் ஈயமும் கலந்த செய்த ஒன்றை நீ வாங்கி கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் மேலும் ஜாக்கிரதையான குறிப்புகளை கொடுத்தார். குருஜி, விசேஷ காரணம் என்று எதை குறிப்பிடுகிறீங்க நீங்க? கோள்கள் தற்சமயம் உன் மீது விரோத பாவத்துடன் செயல்பட இருக்குது. முகுந்தா, கவலைப்படாத.
முகுந்தானா இங்க பரமஹம்ச யோகானந்தர். நீ பாதிக்கப்படுவாய். இன்னும் 1 மாதத்துல உன் கல்லீரல் உனக்கு மிகவும் தொந்தரவு அளிக்கும். அந்த வியாதி 6 மாதத்திற்கு உன்னை தொடரும் என நிச்சயப்பட்டிருக்கு. ஆனால் நீ உபயோகப்படுத்தவிருக்கும் ஜோதிட கங்கணத்தால அது 24 நாட்களாகவே குறைக்கப்படும். 6 மாதம் இருக்கிற அந்த நோயை 24 நாள்லயே குறைக்கப்படும்னு சொல்றாங்க ஸ்ரீ யுக்தேஸ்வரர். நான் மறுநாளே ஒரு நகை வியாபாரியை அணுகி சீக்கிரமே அந்த வலையில போட்டேன். என் ஆரோக்கியம் ரொம்பவும் நல்லா இருந்தது. குருதேவரின் முன்னறிவிப்பும் என் மனதில் இருந்து மறைந்து விட்டிருந்தது. அவர் செராரம்பூரை விட்டு வாரணாசிக்கு சென்று விட்டார். எங்களுடைய உரையாடல் நிகழ்ந்து 30 நாட்கள் கழித்து திடீர்னு என் கல்லீரலில் ஒரு வலி உண்டாயிருந்தது. தொடர்ந்த வாரங்கள் தாங்க முடியாத வலியுடன் கூடிய பயங்கரமான காலமாக இருந்தது. என் குருவை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் நான் தைரியமாக வலியை தனியாகவே சமாளித்து விடலாம் என எண்ணினேன். ஆனால் 23 நாட்களாக பட்ட வேதனை என் தீர்மானத்தை பலவீனப்படுத்தியது. நான் காசிக்கு ரபிலேறினேன். அங்கு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் என்னை விசேஷ அன்புடன் வரவேற்றார். ஆனால் என் துயரை அவரிடம் தனியாக கூறுவதற்கு அவர் எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவே இல்லை. அநேக பக்தர்கள் குருதேவரின் தரிசனத்திற்காக அன்று வந்த வண்ணம் இருந்தனர். வலியுடனும் கவனிக்கப்படாமலும் நான் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தேன். இரவு சாப்பாடு முடிந்த பிறகுதான் எல்லா விருந்தினர்களும் கிளம்பினாங்க. அவங்க போன பிறகு அந்த வீட்டில் எண்கோண வடிவம் உள்ள பால்கனிக்கு என் குரு என்னை அழைத்தார். நீ உன் கல்லீரல் தொந்தரவு சம்பந்தமாக வந்திருக்கணும். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் பார்வை எங்கோ இருக்க அவர் முன்னும் பின்னுமாக சில சமயம் நிலவெளியை மறைத்த வண்ணம் நடந்து கொண்டிருந்தார். சரி, நீ 24 நாட்களாக நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்க அல்லவா? ஆமையா, தயவு செய்து உனக்கு நான் சொல்லி கொடுத்த வயிற்று பயிற்சியை செய். குருதேவா, என் வேதனையின் அளவை நீங்கள் தெரிந்திருக்கவில்லையா? என்னை பயிற்சி செய்யும்படி கூற மாட்டீர்கள். இருந்தாலும் நான் அவர் கட்டளைக்கு பணிவதற்கு பலவீனமான முயற்சி செய்தேன். நீ உனக்கு வலி இருக்கிறது என்கிறாய். நான் உனக்கு அப்படி எதுவுமே இல்லை என்று சொல்கிறேன். இப்படிப்பட்ட முரண்பாடுகள் எப்படி இருக்க முடியும்? என் குரு என்னை ஒரு கேள்விக்குறியுடன் கேட்டார். நான் திகைத்து நின்றேன். பிறகு நோய் அகன்ற விடுதலையை உணர்ந்து மிக களிப்படைந்தேன். வாரக்கணக்காக என்னை தூங்கக்கூட விடாது தொடர்ந்த வேதனையை நான் அதற்கு மேல் உணரவில்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வரின் சொற்களினால் அந்த வேதனை இருந்ததே இல்லை என்றது போல் அகன்றது. நான் நன்றியுடன் அவர் பாதங்களில் பணிய முனைந்த பொழுது அவர் உடனே என்னை தடுத்தார். குழந்தைத்தனமாக இருக்காதே, எழுந்து கங்கை நதியின் மேல் சந்திரன் பவனி வருவதை அனுபவி என்றார். ஆனால் நான் அவர் பக்கத்தில் மௌனமாக நின்ற பொழுது குருதேவரின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின. அவருடைய நோக்கிலிருந்து என்னை கடவுள்தான் காப்பாற்றினார். அவர் இல்லை என்று நான் உணர வேண்டும் என்று விரும்பியதாக தோன்றியது. இன்று கூட நான் வெள்ளியும் ஈயமும் கலந்த அந்த கனமான வளையலை அந்த நாளின் நினைவு சின்னமாக அணிந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே உயர்ந்த மாமனிதருடன் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்பதை புதிதாக உணர்ந்து கண்ட அந்த கடந்த கால நாள் என்றும் என் நினைவில் நிற்க வல்லது. பின்னால் பல சந்தர்ப்பங்களில் நான் என் நண்பர்களை குணப்படுத்துவதற்காக ஸ்ரீ யுக்தேஸ்வரிடம் அழைத்து வந்த போதெல்லாம் அவர் பெரும்பாலும் மணிக்கற்களையோ அல்லது வளையலையோ அணியும்படி சிபாரிசு செய்திருக்கிறார். ஜோதிட ஞானத்தின்படி அவைகளுடைய உபயோகத்திற்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார். என் சிறு வயதிலிருந்தே எனக்கு ஜோதிடத்தை பற்றி தவறான எண்ணம் ஏற்பட்டிருந்தது. அநேகர் அடிமைத்தனமாக அதை பற்றி கொண்டிருப்பதை கண்டது ஒரு காரணம்தான். இன்னொன்று, எங்கள் குடும்ப ஜோதிடர் பின்னாளில் நடக்கப் போவதாக கூறியது, நீ 3 தடவைகள் மனம் முடிப்பாய், 2 முறை மனைவியை இழந்தவனாக, அதனால் 3 முறை கல்யாண கோயிலில் பலியிட ஆடு போல் நான் இருப்பதாக எண்ணி சிந்தனையில் ஆழ்ந்தேன். நீ உன் விதியை பேசாமல் ஒப்புக்கொண்டு விடு என்று என் அண்ணன் ஆனந்தா குறிப்பிட்டான். உன் ஜாதகத்தில் சிறு வயதில் நீ வீட்டை விட்டு இமயமலையை நோக்கி ஓடிவிடுவாய் என்று, ஆனால் பலவந்தமாக திருப்பி அழைத்து வரப்படுவாய் என்றும் சரியாக எழுதப்பட்டிருந்தது. உன் திருமணங்கள் பற்றிய ஜோதிடம் பழித்துதான் ஆகணும்.
ஒரு நாள் இரவு அந்த ஜோதிடம் முற்றும் பொய் என்று என் உள்ளுணர்வில் தெளிவாக தோன்றியது. நான் அந்த ஜாதக சுருளை நெருப்பில் பொசுக்கி அந்த சாம்பலை ஒரு காகித உரையில் போட்டு அதன் மேல் பழைய கர்ம வினையின் விதைகளை தெய்வீக ஞானத்தில் பொசுக்கிவிட்டால் அவை முளைக்க முடியாதுன்னு எழுதினேன். நான் அந்த உரையை கண்ணில் படும்படியான ஓர் இடத்தில் வைத்தேன். ஆனந்தா உடனே நான் ஏற்க மறுத்த கருத்தை படித்தான். நீ உண்மையை இந்த காகித சுருளை எரித்தது போல் அவ்வளவு சுலபமாக எரித்துவிட முடியாதென்று என் அண்ணன் இகழ்ச்சியுடன் சிரித்தான். நான் பெரியவனாவதற்கு முன்னாலே என் குடும்பத்தார் எனக்கு திருமணம் செய்ய உண்மையிலேயே 3 தடவைகள் முயன்றனர். இறைவனிடம் நான் கொண்டுள்ள அன்பு பலவினையால் தோன்றும் ஜோதிட தூண்டுதலை விட அதிகம் என்பதை அறிந்திருந்ததால் அவர்கள் திட்டத்திற்கு நான் ஒவ்வொரு தடவையும் உடன்படவும் இல்லை. ஒரு மனிதன் ஆத்ம ஞானம் எவ்வளவு ஆழ்ந்திருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அவன் தன்னுடைய சூக்ஷ்மமான ஆன்மீக அலையுதவிகளால் முழு பிரபஞ்சத்தையும் வசைப்படுத்துகிறான். மேலும் நிலையற்ற பிரபஞ்ச நிகழ்வுகளால் அவன் குறைவாக பாதிக்கப்படுகிறான். குருதேவரின் அந்த சொற்கள் அடிக்கடி என் மனதில் தோன்றி ஊக்குவிக்கும். அவ்வப்போது நான் ஜோதிடர்களிடம் என் கிரகநிலைப்படி என் மிக பொல்லாத காலங்களை தேர்ந்தெடுக்கும்படி கூறி அப்படியும் நான் செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியங்களை செய்தே முடிப்பேன். அந்த சமயங்களில் என் வெற்றிக்கு முன்னால் அசாதாரணமான தடைகள் ஏற்பட்டன என்பது உண்மைதான். ஆனால் என் திட நம்பிக்கை என்றும் சரியாக தான் இருந்திருக்கிறது. தெய்வத்தின் பாதுகாப்பில் நம்பிக்கை, இறைவன் மனிதனுக்கு அளித்திருக்கும் இச்சாசக்தியின் சரியான உபயோகம் ஆகியவை கோள்களின் பாதிப்பை விட ஆற்றல் வாய்ந்தது. ஒருவன் பிறக்கும் பொழுது இருக்கும் கோள்களின் நிலை அவன் கடந்த காலத்தின் கைப்பவை அல்ல என்பதை காட்டுவதாக நான் புரிந்து கொண்டேன். அதன் செய்தி செருக்கிற்கு ஒரு தூண்டுகோல். ஒவ்வொரு கட்டுப்பாட்டில் இருந்தும் விடுபட வேண்டி மனிதனின் மன உறுதியை தூண்டிவிட அந்த விண்ணகமே முயல்கிறது. இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு தனித்தன்மை பொருந்திய ஆன்மாவாகவே படைத்துள்ளான். அதனால தான் அவன் தற்காலிகமாக ஏற்றுள்ள பாத்திரம் தூணாக இருந்தாலும் துரும்பாக இருந்தாலும் அது இந்த பிரபஞ்ச கட்டமைப்பிற்கு அவசியமே. அவனுடைய விடுதலை அவன் தீர்மானத்தினால் உடனடியாகவும் முடிவாகவும் கிடைத்துவிடும். அது அவனது உள் வெற்றிகளை பொறுத்தே ஒழிய வெளி வெற்றிகளை பொறுத்து இல்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வரர் நமது தற்காலத்துக்குரிய 24,000 ஆண்டு பூமத்திய ரேகை சுழற்சி என்ற கணித பயனீடு ஒன்றை கண்டுபிடித்தார். அந்த சுழற்சி ஏறு வில்வளைவு, இறங்கு வில்வளைவு என்று 2 பேராக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வில்வளைவும் 12,000 ஆண்டு கால அளவு கொண்டது. ஒவ்வொரு வில்வளைகளும் கலி, துவாபரா, திரேதா யுகம், சத்யுகம் என்ற 4 யுகங்களும் வருது. இது இரும்பு யுகம், வெண்கல யுகம், வெள்ளி யுகம் மற்றும் பொன் யுகம் என்ற கிரேக்க கருத்துக்களுக்கு உடன்பாடாக அமைந்தது. என் குருதேவர் அநேக கணக்கீடுகளுக்கு பிறகு ஏறும் வில்வளைவு சேர்ந்த கடைசி கலியுகம் அல்லது இரும்பு யுகம் கிபி 500 தொடங்கிற்றுன்னு தீர்மானித்துள்ளார். இந்த இரும்பு யுகமான 1200 வருட காலம் வெறும் லோகாய தன்மையுடையது. அது கிட்டத்தட்ட கிபி 1700 முடிந்தது. அதற்கு பிறகு துவாபர யுகத்தின் காலம் 2400 வருடங்களுக்கு கொண்டது. அந்த காலம் மின்சாரம், அணுசக்தியில் முன்னேற்றம், தந்தி, வானொலி, விமானம் மற்ற பல விண்வெளி புதிர்களை அவிழ்க்கும் காலம். 3600 வருட காலமாகிய திரேதா யுகம் கிபி 4100 தொடங்கும். அந்த காலத்தில் ஒருவருக்கொருவர் மனதால் பேசிக்கொள்வது சாதாரணமாயிருக்கும். மேலும் அது மற்ற கால புதிர்களை அவிழ்க்கும் காலம். சக்தியுகம் 4800 வருடங்கள் கொண்டது. ஏர்வில்விளையின் முடிவான இந்த காலத்தில் மனிதனின் அறிவு மிக உயர்ந்த நிலை இருக்கும். அவன் தெய்வீக ஏற்பாட்டுடன் இணங்க செயல்படுவான். இறங்கு வில்விளையின் 12,000 வருடங்கள் இறக்கும் பொற்காலமாகிய 4800 வருடங்களுக்கு தொடங்கி பிறகு கிபி 12,500 ஆரம்பிக்கிறது. மனிதன் படிப்படியாக அந்த ஞானத்தில் மூழ்க தொடங்குவான். புலன்களால உணரத்தக்க உலகின் மாறுபட்ட தன்மைகளும் சார்பு தோற்றங்களுக்கும் காரணமான மாயையின் இந்த சுழற்சி நிரந்தரமானவை. இறைவனுடன்
நீக்கமற்ற ஒன்று என்ற விழிப்புணர்வை அடைகின்ற போது மனிதர்கள் ஒவ்வொருவராக படைப்பின் இருமைசிலிருந்து தப்பித்து செல்றாங்க. குருதேவரோட ஜோதிடத்தில் மட்டுமில்லாம உலக சமய நூல்களிலிருந்து என் அறிவை பெருக்கினார். புனித நூல்களை மறுவற்ற அவருடைய மனமாகிய மேஜை மேல் வைத்து உள்ளுணர்வின் பகுத்தறிவு என்ற அறுவை கத்தியால் கூறு போட்டு தொடக்கத்தில் தீர்க்க தரிசிகளால் கூறப்பட்ட உண்மைகள் இருந்தும் அறிஞர்களின் இடை செருகல்களையும் தவறுகளையும் பிரித்தெடுக்க அவரால் முடிந்தது. ஒருவருடைய பார்வை மூக்கின் நுனியில் பொறுத்து கீழே நாட்டு பண்டிதர்களாலும் மேலே நாட்டு மொழிபெயர்களாலும் பெரும்பாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பகவத்கீதையில் ஒரு பக்தியின் இந்த தவறான பொருள் விளக்கம் குருதேவரின் வேடிக்கையான விமர்சனத்தை எழுப்பும். ஒரு யோகியின் பாதை உள்ளபடியே விசித்திரமானது அவர் குறிப்பிட்டார். அவர் தன்னை மாறுக்கண் உடையவராக செய்து கொள்ளும்படி அவருக்கு ஏன் உபதேசிக்க வேண்டும்? நாசிகாக்கிரம் என்ற சொல்லின் உண்மையான பொருள் மூக்கின் தொடக்கம் என்பது மூக்கின் நுனி அல்ல, இரு புருவங்களுக்கு இடையே உள்ள இடத்தில் மூக்கு ஆரம்பிக்கிறது. அந்த இடம்தான் ஆன்மீக தரிசனத்தின் இருப்பிடம். ஒரு சாங்கிய சூத்திரம் கூறுவது ஈஸ்வர் அசித்தே. இந்த வாக்கியத்தின் ஆதாரத்தை வைத்து கொண்டுதான் அறிஞர்கள் இந்த முழு தத்துவமே நாத்திகவாதம்னு சொல்றாங்க. அந்த செய்யுள் நாத்திகமானதே இல்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வரர் விளக்கினார். அது கூறுவது இதுதான்: ஒரு அஞ்ஞானியாக சாதாரண மனிதன் எல்லாவித இறுதியான தீர்ப்புகளுக்கும் தன் புலன்களையே சார்ந்திருப்பதனால அவனுக்கு கடவுளின் நிரூபணம் அவனறியதாகவே இருக்கிறது. ஆதலால்தான் அது இல்லாததே. சாங்கிய முறையாக உண்மையாக அனுசரிப்பவங்க தியானத்தினால உண்டாகும் அசைக்க முடியாத உள்ளார்ந்த ஞானத்துடன் இறைவன் இருக்கிறார் என்பதையும் அறியப்படுபவர்தான் என்பதையும் நன்கு புரிந்து கொள்கிறார். குருதேவர் கிறிஸ்தவர்களின் பைபிளை மிக தெளிவுடன் விளக்கியுள்ளார். கிறிஸ்துவ மத அங்கத்தினராக இல்லாத என்னுடைய இந்து குருவினிடமிருந்தும் தான் பைபிளின் சிரஞ்சீவியான சாரத்தை நான் தெரிந்து கொண்டேன். கிறிஸ்துவனுடைய வலியுறுத்தலில் உள்ள சத்தியத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. உண்மையிலேயே சிலிக்க செய்யும் ஆணித்தரமான வகையில் கூறப்பட்ட இந்த சொற்கள் இதுவரை என்றுமே கூறப்படாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளே ஒளிந்து போவதே இல்லை. இந்தியாவின் பெரிய மகான்கள் கிறிஸ்துவ செயல்படுத்திய அதே தெய்வீக குறிக்கோளை கொண்டு தங்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பறைசாற்றப்பட்ட அவரிடம் உடைய உறவினர்கள் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கிறிஸ்துவம் சுட்டிக்காட்டினர். கிறிஸ்துவை போன்ற பாரத யோகியர் முக்தி அடைந்தவர்கள், தங்களை தாங்களே ஆள்பவர், நமது ஒரே தந்தையையும் அறியும் முக்தி அளிக்கும் ஞானத்தை அடைந்த என்றும் அழியாத சகோதர குழுவின் ஓர் அங்கமாவார். ஆதாம் ஏவாளின் கதை எனக்கு புரியாத ஒன்று. இவ்வுருவமாக கதையுடன் நான் போராடி கொண்டிருந்த ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் நான் மிக சூட்டுடன் கூறினேன்: இறைவன் என் தவறு செய்த இருவரை மட்டுமல்லாமல் குற்றமற்ற பிரிந்திராத தலைமுறைகளை கூட தண்டிக்க வேண்டும். குருதேவருக்கு என் அறியாமையை விட என் தீவிரம் அதிக வேடிக்கையாயிருந்தது என்று விளக்கினார். ஆதியாகமும் ஆழமான அடையாள குறிப்புகளுடைய பதிவுரைகளின் விளக்கப்படி கிரகித்து கொள்ள முடியாது. அதன் ஜீவ மரம் என்பது மனித உடல் முதுகுத்தண்டு ஒரு தலைகீழான மரத்தை போன்றது. மனிதனின் கேசம், அதன் வேர்கள், உட்செல் நரம்புகளும் வெளிசெல் நரம்புகளும் அதன் கிளைகள். நரம்பு மண்டல மரம் அனுபவிக்கக்கூடிய பல பலங்களை பெற்றது. இவை புலன் உணர்வுகளான பார்வை, ஒளி, வாசனை, ருசி, தொடு உணர்வு ஆகும். மனிதன் நியாயமான முறையில் இவைகள் அனுபவித்து மகிழலாம். ஆனால் அவன் பால் உணர்வின் அனுபவத்தை, அதாவது உடல் என்னும் தோட்டத்தின் மத்தியில் அமைந்துள்ள
ஆப்பிளை அடிவது தடுக்கப்பட்டிருந்தது. அந்த பாம்பு என்பது பாலுணர்வு நரம்புகளை தூண்டிவிடும் முதுகுத்தண்டில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிற சக்தியை குறிக்கும். ஆதாம் என்பது விவேகம், ஏவாள் என்பது உணர்ச்சி. உணர்ச்சி அல்லது ஏவாள் உணர்வு ஒரு மனிதனிடத்தில் பாலுணர்ச்சியால் ஆக்கிரமிக்கப்படும் போது அவனுடைய விவேகம் அல்லது ஆதாம் கூட அடிமையாகி விடுகிறான். இறைவன் மனித இனத்தை அவனுடைய இச்சா சக்தியால் ஆண் பெண் என்ற உடல்களை உண்டாக்கிய படைத்தான். அந்த புது இனத்திற்கும் அதேபோல் மாசற்ற அல்லது தெய்வீக முறையில் குழந்தைகளை படைக்கும் திறனையும் அருளியிருந்தான். ஏனெனில் இதுவரை தனி ஆன்மாவில் இறைவனது வெளிப்பாடு இயல்புணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு முழு விவேகத்தின் ஆற்றல்களை அடையாதவைகளாக மிருகங்களிடத்தில் மட்டுமே இருந்தது. ஆதாம் மற்றும் ஏவாள் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்ட முதல் மனித சரீரங்களை இறைவன் உண்டாக்கினான். அனுகூலமான பரிணாம வளர்ச்சியின் பொருட்டு அவன் இரு மிருகங்களின் ஆன்மா அல்லது தெய்வீக சாரத்தை இவற்றிற்கு மாற்றினான். ஆதாம் அல்லது ஆணிடத்தில் விவேகம் மேலோங்கி இருந்தது, ஏவாள் அல்லது பெண்ணிடத்தில் உணர்ச்சி மேலோங்கி இருந்தது. இவ்வாறு வெளியுலகின் அடிப்படையான துருவ அமைப்பு அல்லது இருமை வெளிமைப்படுத்தப்பட்டது. மனித மனமானது பாம்பின் சக்தி போன்ற மிருக இச்சைகளினால ஏமாற்றப்படாத வர விவேகமும் உணர்ச்சியும் ஒருங்கிணைந்த ஆனந்த கவர்க்கத்தில் இருக்கின்றன. அதனால தான் மனித உடல் மிருகங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சியால் மட்டுமே ஏற்பட்டதுன்னு, ஆனால் இறைவனால் ஒரு விசேஷ படைப்பு என்ற செயலின் மூலம் உண்டாக்கப்பட்டது. மிருகங்களின் உருவங்கள் தெய்வீகத்தை முழு அளவில் வெளியிடுவதற்கு பக்குவப்படாதவை. மூளையில் உள்ள ஆற்றல் வாய்ந்ததும் எல்லா அறிகிறதுமான 1000 இதழ்களுடைய தாமரையும் முதுகுத்தண்டில் முனைப்பாக விழிப்பூட்டப்பட்ட இரகசிய மையங்களும் மனிதனுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலில் படைக்கப்பட்ட இருவரின் உள்ளே இருந்த இறைவன் அல்லது தெய்வீக உணர்வு அவர்களை எல்லா மனித உணர்வுகளையும் அனுபவிக்க பாலுணர்வுகளை தவிர யோசனை கூறியது. மிருகங்களின் கீழப்பட்ட இனப்பெருக்கத்திற்குரிய முறையில் மனித இடம் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க இந்த உணர்வு தடை செய்யப்பட்டன. அடிமனதில் கூடிக்கொண்டிருக்கும் மிருக இச்சைகளின் நினைவுகளை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று எச்சரிப்பு மதிக்கப்படவில்லை. ஆதாமும் ஏவாளும் மிருகங்களின் வழியை போன்ற இனப்பெருக்கத்தில் ஈடுபட்ட பொழுது அவர்கள் இருவரும் தங்கள் ஆதி பரிபூர்ண மனிதனுக்கு உரிதாயிருந்த ஸ்வர்க்க போகம் என்ற உயர்ந்த நிலையிலிருந்து விழுந்து விட்டார்கள். அவர்களுக்கு தாங்கள் நிர்வாணமாயிருப்பது தெரிந்தவுடன் அவர்களுடைய அமரத்துவ உணர்வை இழந்து விட்டார்கள். இது இறைவன் அவர்களுக்கு ஏற்கனவே செய்திருந்த எச்சரிக்கைதான். ஆனால் தங்களை பூத உலகின் விதிமுறைக்குள், அதாவது உடலால் பிறப்பு என்பது ஏற்படும் பொழுது உடலின் இறப்பும் தவிர்க்க இயலாது என்ற விதிமுறைக்குள் உட்படுத்தி கொண்டார்கள். பாம்பினால் ஏவாளுக்கு உறுதியளிக்கப்பட்ட நன்மை தீமை என்பவை பற்றிய அறிவு மனித இனம் மாயையின் கீழ் அனுபவிக்க வேண்டிய எதிரடையான இருமை அனுபவங்களை குறித்திருந்தது. மனிதன் உணர்ச்சி, விவேகம் ஆகியவற்றை, அதாவது ஏவாள் மற்றும் ஆதாமின் உணர்வுகளை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் மாயையில் வீழ்வதால அவனுடைய தெய்வீக தன்னிறைவு என்ற ஸ்வர்க்க சோலைக்குள் நுழையும் அதிகாரத்தை துறக்கிறான். ஒவ்வொரு மனிதனின் தனி பெரும் கடமை தன் பெற்றோர்களை ஏடனில் சேர்ப்பது அல்லது இருமையை வென்று ஒன்றிய இணக்கத்தை பெறுவதுதான். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தனது பிரசங்கத்தை முடித்தவுடன் நான் ஆதியாகமத்தின் பக்கங்களை புதிய மதிப்புடன் நோக்கினேன். அன்பான குருதேவா, நான் முதலாக ஆதாம் ஏவாள் இருவரிடம் பிதருக்கள் என்ற முறையில் என் கடமையை உணர்கிறேன் என்று நான் கூறினேன். இந்துக்களின் ஆதாம் ஏவாளின் கதை பழைய புராணமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதல் ஆணும் பெண்ணும் பூத உடல் வடிவத்தில் ஸ்வயம்புவாக மனு படைப்பவனிலிருந்து பிறந்தவன் மற்றும் அவனுடைய மனைவி சதரூபை உண்மை ரூபம் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய 5 குழந்தைகளும் பிரஜாபதிகளுடன் தங்கள் விருப்பப்படி மனித உருவம் எடுக்கவல்ல முழுமையான ஜீவன்களுடன் கலப்பு திருமணம் செய்து கொண்டனர். இந்த முதல் தெய்வீக குடும்பங்களிலிருந்து மனித இனம் பிறந்தது. கீழே நாடுகளிலோ அல்லது மேலை நாடுகளிலோ ஸ்ரீ யுக்தேஸ்வரரை போன்ற கிறிஸ்துவ புராணங்களுக்கு மிக ஆழ்ந்த முறையில் விளக்கம் கூறியவர்களை நான் பார்த்ததே இல்லை.
மத சாத்திர விற்பனர்கள் கிறிஸ்து கூறியதை தவறான முறையில் விளக்கியிருக்கிறார்கள். குருதேவர் கூறினார், நானே வழியும் சக்தியும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவன இடத்தில் வரான். யோவான் 16.6 பைபிளில் என்றெல்லாம் சொல்லும்போது இயேசு கடவுளின் ஒரே மகன் தான் என்று குறிப்பிடவில்லை. யாவரும் முதலில் படைப்பின் உள்ளே இருக்கும் செயல்திறன் கொண்ட கிறிஸ்து உணர்வு அல்லது மகனை வெளிக்கொண்டு வரும் வரை எல்லாவற்றிற்கும் அப்பாலுள்ள பூர்ணமான விருப்பு வெறுப்பற்ற தந்தையை அடைய முடியாது என்று அவர் கூறினார். இயேசு தன் சொந்த அகங்காரம் என்றோ கரைந்துவிட்ட நிலையில் கிறிஸ்து உணர்வுடன் இறைவனுடன் முழுதும் ஒன்றாகியே விட்ட நிலையை அடைந்து விட்டார். கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றையும் படைத்தார் என்று பவுல் எழுதிய பொழுது, மற்றும் இயேசு ஆபிரகாம் உண்டாகியிருக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று கூறிய போது இந்த வார்த்தைகளின் களப்பற்ற கருத்து தனி ஒருவரை சுட்டி கூறுவதே ஆகும். ஒரு விதமான ஆன்மீக கோழைத்தனம் பெரும்பாலான லௌகீக மக்களை ஒரே ஒரு மனிதன்தான் கடவுளின் புத்திரன் என்பதை சௌகரியமாக நம்புவதற்கு இட்டு செல்கிறது. அவர்கள் இயேசு ஒப்பற்ற வகையில் சிருஷ்டிக்கப்பட்டார் என்று காரணம் காட்டி இறந்து போகும் தன்மையுள்ள நான் எப்படி அவரை போலாக முடியும் என்கினர். ஆனால் எல்லா மனிதரும் தெய்வீகமாக சிருஷ்டிக்கப்பட்டதால் என்றாவது இயேசுவின் கட்டளையை கீழ்ப்படுத்திதான் ஆக வேண்டும். அதனால தான் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணமாகி இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணமாயிருக்க கடவீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலோ பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்றோ பாருங்கள். கர்ம வினையின் விதி மற்றும் அதன் தொடர்பான மறுபிறவி ஆகியவற்றை அறிந்திருப்பது பகுதியில் காட்டப்பட்டது. உதாரணமாக, மனிதனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலேயே சிந்திக்க கடவது. இது ஆதியாகமம் 9.6 பைபிளில் ஒவ்வொரு கொலையாளியும் மனிதனால கொல்லப்பட்டே ஆக வேண்டுமானால் இந்த எதிர்ச்சொல் முறையின்படி அநேக இடங்களில் ஒரு வாழ்க்கை போதாது என்பதுதான் தெளிவாகுது. இந்த காலத்துடைய போலீஸ்காரர்களுக்கு இவ்வளவு வேகம் இல்லை. பழைய கிறிஸ்துவ திருச்சபை மறுபிறப்பின் தத்துவத்தை ஒப்புக்கொண்டிருந்தது. அது ஆன்ம சாதகர் மற்றும் அநேக கிறிஸ்துவ பாதிரிமார்களாலும் அலெக்சாண்டரின் கிளிமெண்ட் மிக புகழ்பெற்ற ஆரிஜன் இருவரும் 3வது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் மற்றும் புனித ஜெரோம் 5வது நூற்றாண்டு உள்பட பலராலும் விளக்கப்பட்டது. கான்ஸ்டான்டினோபிளின் 2வது சபை இந்த தத்துவத்தை கிபி 553வது சமய வரைய முறையை மீறி ஒன்று என்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் இந்த தத்துவம் மனிதனுக்கு அதிக காலத்தையும் இடத்தையும் கொடுப்பதாக தோன்றியதால அவன் ஒரே பிறவியில் மோட்சத்தை அடைய முயல்வது தடைப்படும் என்று எண்ணினார்கள். ஆனால் மறைக்கப்பட்ட உண்மைகள் வருந்தத்தக்க விதத்தில் பல தவறுகளை ஏற்படுத்தின. லட்சக்கணக்கான மனிதர்கள் ஒரு வாழ்க்கை காலத்தை இறைவனை தேடுவதற்கு பதிலாக இந்த உலக விஷயங்களை அபூர்வமாக கிடைத்து சீக்கிரமாகவே என்றென்றும் மறைந்துவிடக்கூடியவற்றை அனுபவிப்பதற்கு உபயோகப்படுத்துகின்றன. உண்மை என்னவெனில் மனிதன் இறைவனின் மகன் என்று உணர்வது அந்த நிலையை மீண்டும் பெறும் வரை மண்ணில் மறுபிறவி எடுக்கிறான் என்பதுதான். வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.